14/11 1997 சார்? ஆமா, 14/11/1997. பிறந்த நேரம் 12:22 PM. 12:22 PM தானே சார்? ஆமா, மதியம் 12:22. பிறந்த ஊர் வந்து தேனி. தேனியா? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். என்னோட ராசி வந்து மேஷ ராசி. மேஷ ராசி. மகர லக்னம். மகர லக்னம். என்ன நட்சத்திரம்? இல்ல, என்னோட வேலை எப்படி, இரண்டாவது திருமணம் எப்போ? இந்த பாருங்க, ராகு திசை இப்போ உங்களுக்கு நடக்குது. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ரொம்ப அதிகப்பட்டு அவமானப்பட்டு சவுண்ட் டெக்னீஷியன், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல. கஷ்டம் இருக்கு. இதுக்கப்புறமா நல்லா இருக்குமான்னு கேட்டேன். சார் பேசுறது கேக்குதா சார்? ரைட், நீ ஒன்றும் பேசாம. நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? ஹலோ குருஜி, வணக்கம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. எங்கள் ஸ்டூடியோவில் கொஞ்சம் ஒரு பரீட்சார்த்த முயற்சி, கொஞ்சம் சவுண்ட் சிஸ்டத்தெல்லாம் மாற்றி வச்சுருக்கிறோம். அதனால் இதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கலாம். அடுத்த வாரம் சரியாயிடும். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? இந்த பாருங்க, இப்போ உங்களுக்கு ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன குருஜி சொன்னீங்க? ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்கு. சவுண்டை சரி பண்ண முடியுமா பாருங்க. இல்லை, அது கிளியராக இல்லை குருஜி. அதனால என்ன கேட்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்னா, இரண்டாவது திருமணம் எப்போது அப்படியும் அந்த வாழ்க்கையாக தெரியணும். ரெண்டாவது திருமணம்லாம் இப்போதைக்கு நடக்காது. 2030 தான் நடக்கும். இன்னும் 2 வருஷம் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் 2030ன்றது 33 வயசுக்கு பிறகுதான் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. சீக்கிரமே கல்யாணம் ஆனது நல்லது இல்லை. ராகு திசை வந்து எப்போவுமே உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் அமைப்புகளை தான் கொடுக்கும். அதனால் 2030க்கு பிறகு, உங்கள் 33 வயதிற்கு பிறகு ராகுதசை சனி புக்தியிலிருந்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். ஆனால் ராகுதசை மத்தியமமான பலன்களை கொடுக்கக்கூடிய தசை. ராகுதசையை விட குருதசை நல்லா இருக்கும். செகண்ட் மேரேஜ் தான் நல்லா இருக்கும். பௌர்ணமி யோகத்தில் வேற பிறந்திருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். சொல்லுங்க. ஹலோ மேம், சொல்லுங்க. ராகுதசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய் திசை சந்திர புத்தியில வந்து திருமண வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கப்பட்டு, ரொம்ப அவமானப்பட்டு, அசிக்கப்பட்டு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அதுக்கப்புறமா துன்பப்பட்டு டைவர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இந்த ராகு திசை வந்து எனக்கு நல்லவரா எப்படி? ராகு 8ஆம் இடத்துல இருந்தா நல்லதுகளை செய்யுமா? ராகு 8ஆம் இடத்துல மகர லக்னத்திற்கு சூரியனை போலவே செயல்படுவார். நீச்சனுடைய வீட்டில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ராகு திசை நல்லா இருக்கணும்னா ஏன் வந்து செவ்வாய் திசை சந்திர புக்தியில் இப்போ சொன்னீங்களே, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, பட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, ஏன் அது? செவ்வாய் திசை சந்திர புக்தி அடுத்து வரக்கூடிய ராகு திசையில எப்படி இருக்கும்? முதல் தசையுடைய இறுதி புக்தி, அடுத்து வரக்கூடிய சுய புக்தி, இதெல்லாம் நமக்கு என்ன நடக்கும்னு காட்டிடும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ராகு திசை அப்படிலாம் பெரிய யோகத்தை செய்யாது. சூரியனை போலவே பிரதிபலிப்பார். அவருக்கு எந்த இடத்துல நேரடியான சுபத்துவம்லாம் கிடைக்கல. ராகு திசையை விட உங்களுக்கு குரு திசை தான் யோக திசை. ராகு திசையில பெரிய அளவுலலாம் நன்மைகள் இருக்காது. சும்மாலாம் சொல்ல முடியாது. பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறதுனால எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவீங்க. அதுதான் எனக்கு புரியாமலே இருந்தது. ஏழாம் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஏழாம் அதிபதியும் எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு புரியல. தசாநாதம் என்னங்க அது? தசாநாதம் ராகு வந்து வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கோர்ட்டு. செவ்வாய் திசையிலேயே உங்களுக்கு சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ள போக வேண்டிய அமைப்பு. 6ஆம் இடத்தோடு தானே செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. சுக்கரனோடு தானே தொடர்பு கொள்றாரு. கலத்திர காரகன் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு செவ்வாய் தசை நடத்தினா என்ன நடக்கும்? யார் செக்ஸ் கொடுத்தாங்களோ, யார் தாம்பத்தியம் கொடுத்தாங்களோ அவங்க மூலமாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போக வேண்டியிருக்கும். கரெக்டு தானே? ஒழுங்கா வேலைக்கு போங்க. தொழில்லாம் இப்போதைக்கு வேண்டாம். என்ன தொழில் பண்ணாலும் அம்பானி கூட சேர்ந்தாலும் நஷ்டம் வரும். வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. வேலை மட்டும் செய்யுங்க. வெளிநாடு அமைப்புகள் இருக்கு. வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது நல்லது. ஆனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி நீங்கள் 2030 2வது கல்யாணம் இருக்கு இல்லையா, அதுக்காக திரும்பி வர வேண்டி இருக்கும். ஆனால் வெளிநாட்டுக்கு போவீங்க. வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது நல்லது. ராகுதிசை முழுக்க அதுதான்.
உண்மையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், தெர் இஸ் நோ சஜெக்ஷன் அண்ட் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். இப்போ வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கும், 2029 மறுபடியும் திரும்பி வர வேண்டியிருக்கும், 2030 சனி தசையில் மறுபடியும் 2வது திருமணம் நடக்கும். அதற்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலம்னு தேனியில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டு. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.